ஏடா வெக்கம் இல்லாம புவி பருவநிலை மாறிடுச்சு, புவி வெப்பமாயிருச்சு, உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவே இல்லையா? புவி எப்படா வெப்பமாச்சு? அது ஆயிடுச்சா நீங்க ஆக்கிட்டீங்களாடா? பருவநிலை மாறிடுச்சு, மாறிச்சா நீ மாத்தினியா? மாறியதா மாற்றினீர்களா? பதில் இருக்கா? சொல்லு. சுவிஸிலிருந்து வந்த நம் தங்கை இமயமலையில் மலையேறி போகிற 140 அடிக்கு மேலே போயிட்டு திருப்பி வந்து இமயமலை முழுமைக்கும் நெகிழி குப்பைங்குது. இது யார் சீமான் சரி செய்வதுன்ட்டு. அங்கே போய் நான் எங்கே சரி செய்வது? இங்கே வெறும் நெகிழி தான். இந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை தடை செய்ய முடியாத இந்த அரசு எதடா தடுக்கும்? ஒரு அறிஞன் சொல்றான்டா, இந்த பாலித்தீன் மண்ணோடு மண்ணாக மக்கி போக 5000 ஆண்டுங்கிறான், இன்னொருத்தன் 50,000 ஆண்டுங்கிறான், இன்னொருத்தன் 5 லட்சம் ஆண்டு ஆகுறான். எதை நம்புறோமோ நம்பலையோ 5000 ஆண்டே வச்சுக்க, குறைஞ்ச கால அளவே வச்சுக்க. யார் பார்க்க இருக்க போற? மாற்றுல இருக்கு, ஏன் வர மாற்ற? மின் பெருக்கம், மின் உற்பத்தி எனக்கு அணுவில் இல்லாம எப்படி, நிலக்கரி இல்லாம எப்படி? பரதேசிங்க வாடா, இது தீர்ந்து விடுகிற வளம். நிலக்கரி தீர்ந்து விடும், அணுவுலை ஆபத்து. அணு கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கு அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல. தீராத வளங்கள், காற்றாலை மின்சாரம், கடல் அலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம். அங்கு வா, சூரியலுக்கு கேடு இல்லைங்கிறான். என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? இது மக்களை காதலிக்கிறவன் நேசிக்கிறவன் சிந்திப்பது. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணுபவன் என்னைக்கும் உன்னை கவலைப்பட மாட்டான். சாராயம் குடிச்சு செத்துட்டான், சட்டப்படி குற்றம். காய்ச்சினதும் குடிச்சதும் குற்றம். இவன் சட்டப்படி நிவாரணம் கொடுக்குறான். எப்படிப்பட்ட அரசுன்னு பாரு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த மரணத்தை அத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடுகிற ஒரு அரசை நீ எப்படி கவனிக்கிற? கல்லை மது என்று சொன்ன ஒரு கூட்டத்தை நீ பார்த்திருக்கியா? எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. ஏன் கல்ல இறக்க விட மாற்ற? ஏன் விட மாற்ற? ஒரு நாள் நாம் தமிழர் அரசு வந்ததுன்னா 2 மாதம் கட்டமைச்சிருவேன். கல் கடைகளை கட்டி எல்லாத்துக்கும் இந்த டாஸ்மார்க்கில் விற்ற எல்லா பணியாளரும் இங்கே வா, இங்கே வேலைக்கு வா. டாஸ்மார்க் ஒரே நாளில் போட்டு கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு. அப்போ சீமச்சாராயணம் கொடுக்கணும், போ காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போ, மகாபலிபுரம் போ, அங்கே போ, பீச் ரெசார்ட்டுக்கு போ, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போ, அங்கே விற்பான், குடிச்சிட்டு செத்து போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் மக்களுக்கு கல் தான். பனம்பால் தென்னம்பால் 3 மாதம் கல் பனம்பால், மீதி எப்பவும் தென்னம்பால். தென்னங்கருப்பட்டி தாய்லாந்துலாம் தென்னையில் காய்ச்சிறான் கருப்பட்டி. புதுச்சேரியில் எனக்கு தென்னங்கருப்பட்டி இங்கே கிடைக்கும்னு வரும்போது தென்னம் படிச்சுட்டு வரேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு கேலியும் கிண்டல் மாத்திரிது. தொடக்கத்தில் அப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தான், ஜீமான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு. இப்போ நான் ஒருத்தன் தான் ஆளா தெரியுறேன். சொன்னுங்க என்ன பண்ணுற? பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, தெரியுது பள்ளிக்கூடம்ட்டு. அனுமதி கொடுத்தவர்கிட்ட போய் கேட்கணும். எங்களை விட எங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறை வந்துடுச்சா அவங்களுக்கு? பட்டியில் அடைச்சி வச்சுக்கிட்டு அங்கே கட்டி வச்சுருக்கான், அவனை போய் சண்டை போட தெரியல. ஏன்? உணர்ச்சியை தூண்டுவது. எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு போட்டாத, அவன் தங்கச்சிக்கு போட்டாத, இதுதானே? போட்டாத விடு. நான் பறையன் என்று படையாச்சி என்று பார்த்தால் போடாத. நான் தமிழன், தமிழ் தேசியனத்தின் மகன், பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்றால் போடு. போடு. பெருங்கனவை கொண்டு நிற்கிறோம். இந்த நாட்டை எப்படி கொண்டு போய் ஆகச்சிறந்த நாடாக மாற்றுவது என்று. இந்திய திராவிட கட்சி ஆட்சியாளர்களுக்கு என் அன்பு பிள்ளைகளே, தமிழர்களை பிளந்து பிரித்தால் தான் அவர்கள் வலிமை அடைய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். தமிழ் தேசியன பிள்ளைகள், தமிழ் தேசியன மக்களை ஒன்றுபடுத்தி அரசியல் வலிமை பெற்றால் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதை புரிந்து கொண்டு நீங்கள் களத்தில் நிற்கணும். உனக்கு என்ன தேவைன்னு பாரு. உனக்கு நல்ல கல்வி தேவைப்படுது, அதை தனியாற்ற காசு கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது, அதை மாற்றணும். அது மாற்றம். மருத்துவம் தேவைப்படுது, அது தனியார் முதலாளிக்கு வியாபார பண்டமாக மாறிடுச்சு. இல்லை, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் விற்பனை பண்டம் அல்ல, அது மக்களின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்கிற ஒரு அரசை நிறுவனம். எப்படி நிறுவனம்? செய்வாராட்ட செய்வாரா சொல்றார், நான் எனக்கென்றோ
என் பிள்ளைகளுக்கென்றோ என் குடும்பத்துக்கென்றோ நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்து விடுங்கிறான். என் மக்களுக்கானதை என் மக்களுக்கான அரசு தந்து விடுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அரசை நீ நிறுவனம். இப்ப நீ உனக்குன்னு எதையும் சேமித்து வைக்க வேண்டியது இல்லை. இப்ப எங்க கிட்ட அரசை கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேனே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு. நாங்க படிக்கப்ப நீ ஏன் உன் கவலைப்படுற? இது ஒரு நாடா? பிரிட்டன்ல கர்ப்பிணி பெண்கள் இருந்தா செவிலியர்கள் மருத்துவர் வந்து வீட்டில் பிரசவம் பார்த்துட்டு போறாங்க, வர முடியலன்னா. அவங்களுக்கு ஊக்கத்தொகை, மாசம் மாசம் சம்பளம் அப்படி பார்க்குது. தன் நாட்டின் குடிகளை அப்படி நேசிக்குது. அந்த ஆட்சி முறையைத்தான் குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகங்கிறான். இப்ப நான் என்னமோ தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று பாசிசம் சாவனிசம் பேசிட்டு இருக்கிற என் மறையோன் சொல்றானடா, நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளலுங்கிறான். என்ன சொல்றான்? வீட்டை நாட்டை நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்கடா, அதான்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறான். இப்ப நான் நல்ல ஆண்மகனா இருக்கவா இல்லை அது இல்லாதவனா தெரியவா? அப்படி கோவப்பட்டா நீ அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைன்னா அவனை போய் எழுப்பி வேணா புதைச்ச இடத்த காட்டுறேன்னு கேளு. என்ன நீ இப்படி பேசிட்டு அவன் வன்முறையை தூண்டுறானே, நீ அவனை தான் உள்ளதுக்கு போடணும். குண்டாசில் போடுறியா போடு. என்ன இது? நாடு என் வீடு போல இருக்கணும். அப்படி இருக்கணும். இடஒதுக்கீடுனா என்ன? அது என்னங்க அவருக்கு மட்டும் படையாட்சிக்கு மட்டும் 10.5 கொடுக்கணுன்றாரு, இவருக்கு மட்டும் அப்படி கொடுக்கணுன்றாரு, அது கவுண்டர் கொடுக்கணுன்றாரு, கோனாருக்கு கொடுக்கணுன்றாரு, உடையாருக்கு கொடுக்கணுன்றாரு, கொயவருக்கு நெசவாளருக்கு. டேய், ஒரு உனக்கு இதை விடலாம் எளிமையாக சொல்லுது. நான் ஒரு விவசாயி, நான் வேளாண் குடிமகன். நான் ஒரு மிளகாய் தோட்டம் போட்டிருக்கேன். தண்ணி பாய்ச்சணும்னு வர்றேன், வரப்பில் நின்று இப்படி பார்ப்பேன். நாங்கள் அப்படி தான் பார்த்தோம். எப்படி உருவாச்சு எங்கள் மரபு இப்படி பார்ப்போம். இந்த செடி கொஞ்சம் பச்சையாக இருக்குது, 2 நாள் தாங்கும். அந்த செடி பச்சையாக இருக்குது, அது 2 நாள் தாங்கும். இந்த செடி கொஞ்சம் வாட்டமாக இருக்குது, வாமடையை போட்டு ஒரே வாமடை தண்ணி பாய்ச்சணும் தான் நான் வந்திருக்கேன். எல்லா செடிக்கும் தண்ணி விடணும், அதான் என்னுடைய நோக்கம். ஆனால் ஒரு வாமடையை போட்டு ஓட விட்டா இந்த வாடிப்போன செடிக்கு தண்ணி போய் சேர்றதுக்குள்ள இந்த செடிகளுக்கு ஓடும், அந்த எல்லா செடிக்கும் போகும். ஆனால் இந்த செடிக்கு போகிறதுக்குள்ள அது பட்டு போக வாய்ப்பு இருக்குது, செத்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த செடி வாடி இருக்கிறதோ அதற்கு முதல்ல தள்ளி விடணும். அது அந்த வேளாண் குடிமகனின் கடமை. அப்போ என்ன செய்யறான்? இந்த செடி 2 நாள் தாங்கும், இருக்கட்டும், அப்புறம் விடுவோம். இந்த பட்டு போகிற மாதிரி வாடி போகிற மாதிரி இருக்க செடிக்கு முதல்ல தண்ணி விடும்னு இங்கே வாமடையை போட்டு இங்கே ஒரு பாத்தியை கட்டுறான். ஒரு அணையை போட்டு பாத்தியை கட்டி இங்கே ஒரு வாமடையை போட்டு முதல்ல இதுக்கு விடுறான். இது தண்ணி பாஞ்சிருச்சு மூடி, அப்புறம் இந்த செடிக்கு பாத்தியை வாமடையை போட்டு விடுறான், அப்புறம் அந்த செடிக்கு விடுறான். இப்படி பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சறது தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சாதி வாரி எடுத்து எண்ணி கொடுப்பது, எடுத்து கொடுப்பது இல்லை. விளைய வைக்கிறது நான், நிலம் என்னது, உழைப்பு என்னது. என் காய்கறியை வாங்கிட்டு ஒரு சந்தையில் உட்காந்து கூறு கட்டி விற்பாரு. இந்தா 5 ரூபா உனக்கு 10 கத்திரிக்காய், இந்தா உனக்கு 15 ரூபா. கூறு கட்டி விற்க நீ யாரு? இது என் நிலம், என் இடம், என் மண், என் மக்களின் உரிமை. எண்ணி கொடுக்க, எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதான்டா கோட்பாடு. இட ஒதுக்கீடுன்னு சொன்னால் ஏற்காத, இட பகிர்வு, பங்கீடு என்று சொல். எனக்கு உரியதை பகிர்ந்து தா, அதான் இட பங்கீடு, இட பகிர்வு. குடிகளை எண்ணட்டும், குடிகளை எண்ணட்டும். ஓட்டுக்கு காசு எப்படி கொடுக்குற? ஒரு வீட்டுக்கு 15,000 கொடுக்குறியா, ஓட்டுக்கு 15,000 கொடுக்குறியா? யாராவது சொல்லு, சொல்லு. ஒரு ஓட்டுக்கு 1000, ஒரு ஓட்டுக்கு 2000, ஓட்டுக்கு 3000, இல்லை ஒரு வீட்டுக்கு மொத்தமாக 2000? அப்படி இல்லையே. ஒரு வீட்டில் 5 ஓட்டு, அப்போ 2 10,000 தான். உனக்கு ஒரு ஓட்டு 5 ஓட்டா, 5 ஓட்டா, ஆதார் கார்டை காட்டு, ஓட்டர் ஐடியை காட்டு, இருக்கான்னு செக் பண்ணுறான். அவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கானா? ஒருவேளை ஓட்டில் என்ன ஏமாற்றி காசு வாங்கிட்டான்னா அப்போ என்றான். எண்ணி காசு கொடுக்க தெரிய உனக்கு, எண்ணி எனக்கான உரிய பங்கீடை கொடுக்க தெரியாதா? எவ்வளவு காலமா நீ ஏமாறுற? எவ்வளவு காலமா ஏமாறுற நீ? எவ்வளவு காலம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப நீ? சொல்லு.
பக்கத்தில் இருக்க பரப்பாட்டாளியை நேசிக்காம என்ன நீ பாட்டாளி? பக்கத்தில் இருக்க படையாச்சி பாட்டாளியை நேசிக்காம நீ என்ன பாட்டாளி? ஒரு தாய் பிள்ளைகளில் இவ்வளவு யுத்தம் இருந்தா இதாண்டா தன்னின பகை. இதுதான் தன்னின பகை. தமிழ் சமூகம், தமிழ் பேரினம் தாழ்ந்து விழுந்ததற்கு காரணமே தன்னின பகைதான். தன்னின பகைதான். வன்னியர் அதிகாரத்துக்கு வந்தா அந்த 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 சாதி ஆதிக்கம் பெறும். அவங்கள அதிகாரத்தை பண்ணுவாங்க. இவன் நினைக்கிறது கவுண்டர் வந்துட்டா கவுண்டரே இது பண்ணுவார், அது பண்ணுவார். ஆனால் மலையாளி, கன்னடர், தெலுங்கர் வந்துட்டா எல்லாரும் கையிட்டிடலாம், நாமளும் கையிட்டிடலாம். இந்த ஈன புத்தியை எதை வச்சுரா கொளுத்துறது? எதை வச்சு கொளுத்துறது? எடப்பாடி வந்தால் அது கவுண்டர் கட்சி, எங்கள் ஐயா ராமதாஸ் வந்தால் அது படையாச்சி கட்சி, எங்கள் அண்ணன் திருமா வந்தால் அது பறையர் கட்சி. இப்போ என்ன ஏன் சிக்க வைக்கல? எதை தேடிட்டு அலையிறா? எந்த சாதிகளை தள்ளிடலாம்ட்டு. நான் எல்லா சாதியும் மூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். போடா போடா அப்படின்னு எதுக்குள்ளேயாவது தள்ளிடலான்னு பார்க்குறான். பிரபாகரன் பிள்ளைக்கு ஏதுரா சாதி, மதம், மயிறு, மண்ணாங்கட்டி? போடா தம்பி, ஒரு கோட்பாடு தான். நீ யாராவது இரு, என் கோட்டுக்குள்ள என் எல்லைக்குள்ள காலை வச்சால் தமிழனா தான் இருக்கணும்னு சொன்னதுனால தான் என் தலைவன் 35 ஆண்டு காலம் அந்த படையை வலிமையாக நடத்த முடிஞ்சது. நீ அவரு இவர் சுண்ணாம்பு சுவர் எதுவும் கிடையாது. தமிழன்னா வா தம்பி, இங்க படையாச்சிக்கு சூடுகாடுத, நீ பறையருக்கு சூடுகாடுத, நீ கவுண்டருக்கு சூடுகாடுத, நீ நாடாருக்கு, செட்டியாருக்கு, கோணாருக்கு, தேவருக்கு, பிள்ளைக்கு, முதலி எல்லாருக்கும் தனித்தனி சூடாடு. புதைக்கிறது எரிக்கிறதுல என்னடா உனக்கு பிரச்சனை? போனம் கூட சாதி பெருமையோட தான் எரியுமாடா. ஆனா சாம்பலை கொண்டு ஒன்னா ராமேஸ்வரத்தில் கலந்து விட்டுக்கான். கருமா கருமா கருமா. அங்க போய் பாடுறா. இப்ப இடிச்சு சமாதி ஆக்கிவிட்டான், மொட்டையம் ஆக்கிட்டான் சிங்களன். பாடுறா என் தலைவனை, போனவனை கேள்றா. நீ யாராவது இரு, நீ பிள்ளையா இருப்ப, நாடாரா இருப்ப, கோணாரா இருப்ப, தாழ்த்தப்பட்ட பற யாரா இருக்கல, ஒரே துயிலும் இல்லம் தான்டா. ஒரே துயிலும் இல்லம், மாவீரர்கள் துயிலும் இல்லத்துல ஒன்னா ஒரு தாய் பிள்ளைகளாக, தமிழ் தாயின் பிள்ளைகளாக படுத்திருந்தான். பிரிகேடியர் சுப தமிழ் செல்வனுக்கு பக்கத்துல சாதாரண போராளி படுத்திருந்தான், புதைக்கப்பட்டிருந்தான். அதான்டா பிரபாகரன், அதான்டா சமத்துவம், அதான்டா சமூக நீதி, அதான்டா சாதாரண போராளிக்கு என்ன ரேஷன், என்ன பகிர்வோ அதான் அந்த விடுதலை போராட்டத்தை கட்டி எழுப்பிய தலைவன் பிரபாகரனுக்கு. அதான் 2 சீருடை தான் சாதாரண போராளிக்குன்னா அவருக்கு 2 தான். ஒரு சோப்பு கட்டி தான் அவருக்கு ஒரு சோப்பு கட்டி தான். எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளை நீ பார்த்துக்க. ஒரு சோப்பு கட்டி, அந்த சோப்பு கட்டி தேஞ்சிருச்சு, இத்தனீண்டு இருக்குது. புதுசாக ஒரு சோப்பு கட்டி கொடுத்துருக்காங்க, அதை போட்டு தைக்கலடா, அதை இதோட ஒட்டி தேய்ச்ச தலைவன்டாவன். இதோட ஒட்டி அது ஒரு 2 நாளைக்கு வராதா? அவன் பிள்ளைகள். நீ எங்கிருந்தோ காசு வருது, இன்னைக்கு கூட கேட்ட அப்படி எங்கிருந்தோ வருதுன்னு கண்டுபிடிச்சிடா பரதேச்சி. அது எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிரு. எங்கிருந்தோ வருது. அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ கண்டுபிடிச்சு போன நீ பெரியவே. இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கையெல்லாம் இவங்களை விசாரிக்க சொல்லலாம். இதுக்கு சிபிஐ கிபி எல்லாம் எங்கிருந்தோ வருதுங்க, அதை கண்டுபிடிச்சான். எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிரு, அவ்வளவுதானே. அவதூறுக்கு பிறந்த அவதூறு பைய மக்கள் என்னத்தையாவது பேசிட்டு கிடக்குறது. காளியம்மா கார் வாங்கிட்டான், நான் என் தங்கச்சிக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க போறேன்டா, பார்த்துடா. வம்புக்கு செய்யறதானே, எதை செய்யாதீங்கிறது வம்பா செய்வோம். நாங்கள் வேணும்னே செய்வோம், தேவையில்லாமல் பேசிட்டு கூடாது. அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி இப்படின்ட்டு. எப்படிப்பட்ட ஆள்வர்? இந்திய ராணுவம் வந்துச்சு, எல்லாரும் அதோட சண்டை போட வேணாம், அது பெரிய வெள்ளாதிக்கம், அது அதோட மோதனாகுதுனான்ட்டு. எங்கால அதெல்லாம் நீங்களா, நான் சண்டை பிடிக்க போகிறேன், வர்றவங்க வாங்க, வராதவங்க போங்கன்ட்டு. ஏன் முடிவுன்ட்டாரு, நம்மளை கொல்றதுக்கு வந்திருக்கான், சரணடைஞ்சு அவன்கிட்ட சாகிறதுக்கு சண்டை போட்டு சேர்த்துருவோம்னு முடிவெடுத்துட்டு. அப்படி இது என்கிட்டே சொல்கிறார். தம்பி என்னை கொல்ல தான் அனுப்பிச்சிருச்சு ராணுவத்தை, தெரிஞ்சிருச்சு அண்ணனுக்கு. அப்போ இதுக்கு மேலே இவங்கிட்ட போய் எப்படி நான் கண்டுபிடிச்சிங்கன்னு ஆயுதத்தை ஒப்படைங்க. நாங்கள் ஒப்படைச்சோம், திருப்பி சின்ன சின்னதாக தாக்குதல், ஒட்டுக்குழுக்கள், சண்டை போட்டு ஆயுதத்தை பறிச்சா நான் என்ன ஒப்படைச்சேன்னா அந்த ஆயுதம் அவன்கிட்ட இருக்கு, எவன் கொடுத்தான், இவன் தான் கொடுத்தான். அப்போ நோக்கம் என்னைய கொல்றது. அப்புறம் அவன்கிட்ட போய் பேச்சு என்ன இருக்கு? அப்போ அவன்கிட்ட போய் மண்டிட்டு வாழ்றதுக்கு அதான் சேகவாரா சொல்கிறான். ஒருவன் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவென்றான்.